நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் யார் என்பது நமக்கு தெரியும். நாம் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணும்போது வேதம் சொல்கிறது, சிலர் பலவீனமாய் மாறிவிட்டார்கள், சிலர் மரித்திருக்கிறார்கள்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இது கர்த்தருடைய சரீரமாய் இருக்கும்படியாய் சேஷமாய் மாறுபடியாய் தேவன் கிருபை செய்தார். கர்த்தருடைய இரத்தமாய் மாறுபடியாய் திராட்சத்தை ஜெபித்திருக்கிறோம். இந்த பந்தியிலே பங்கு பெறும்போது நம்மை நாமே நிதானித்து பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம், நடத்துகிற தெய்வம். நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் உடைய பாதத்தில் வருகிறோம். உம்முடைய சரீரமாக இருக்க அப்பத்தை நீர் ஆசீர்வதித்து இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தமாக இருக்கிற திராட்சத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கு, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளையும் கொடுக்கிற அடியானை நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுது தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சரீரமாக இருக்கிற அப்பத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் வருகிறோம். உம்முடைய சரீரமாக இருக்கிற அப்பத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, உம்முடைய இரத்தமாக இருக்கிற திராட்சை பெற்றுக்கொள்ளும் போது இந்த உடன்படிக்கை இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சகல பலவீனங்கள், சாபங்கள், கட்டுகளை உடைத்து அதில் ஆசீர்வதிக்கப்படட்டும். உடன்படிக்கை ரத்தம் அவருடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரட்டும், மகிமையை கொண்டு வரட்டும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரட்டும். தேவன் நன்மையானதை செய்யும்படியாய் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இரத்தத்தினாலே சரீரத்தில் இருக்கிறதான எல்லா விதமான பலவீனங்கள், சோர்வுகள், எல்லா விதமான தீமைகள், எல்லா விதமான காரியங்கள் அவரை விட்டு கடந்து போகட்டும். ஆண்டவரை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.